மக்களுக்கு வறட்சி ஏற்படும் போது இல்லாத ஏழை மக்கள் யாராவது இருக்கிறாங்க, இல்லை திருமணத்திற்கு நிதி இல்லை, என் குடும்பம் கஷ்டப்படுது அப்படின்னு சொல்லி யாராவது போய் கையேந்துறாங்க அப்படின்னா கோவிலிருந்து உணவு தானியங்களை கொடுத்து அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதுதான் கோவிலோட தர்மம். அப்படிதான் இருந்தது. பணன்ற ஒரு கோட்பாடு பேப்பர் எப்போ இப்படி வந்ததோ, நம்ம எம்ஆர் ராதா சொல்லுவார் பாரு, அடா அப்ப டேய் மனுஷன் மேலே நம்பிக்கை இல்லாதனால தான் நான் பேப்பரை கொண்டு வந்தான் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா. ஆனால் நம்ம பிள்ளைங்க படிப்பதற்கு திமுக ஆட்சியில் கோவிலிருந்து நிதி எடுத்திருக்கிறாங்க. இந்த நிதி எடுத்து இந்த நிதியை எடுத்து கல்விக்காக ஒதுக்கியிருக்காங்க, கல்லூரி கட்டியிருக்கிறாங்க. ஆனால் அது எப்படி கல்லூரி கட்டலாம், எப்படி கோவிலுடைய நிதியிலிருந்து பணத்தை எடுத்து கல்லூரி கட்டலான்னு ஒரு கேவலமான ஒரு விமர்சனத்தை வைக்கிறார் நம்மளுடைய சங்கியோட அடிமை நம்ம அண்ணா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வைக்கிறாருன்னா இது எவ்வளவு ஒரு அசிங்கமா இல்லை. ஜெயலலிதா இருந்திருந்தாங்கன்னா செருப்பை கழட்டி அடிச்சிருப்பாங்க. யார் நம்ம எடப்பாடி அண்ணன் இல்லாதுங்க, நம்மள மாதிரி ஆட்களை செருப்பை கழட்டி அடிச்சிருவாங்க. இன்னும் இவங்களெல்லாம் இன்னும் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுக்கிறீங்களா, இவங்களெல்லாம் நம்பி ஓட்டு போட போறீங்களா, உங்க நம்பி இவங்க பின்னாடி வரீங்களாடா தருதலைங்களா, நீங்க என்ன இப்படி இருக்குன்னு ஜெயலலிதா முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா கேட்டிருப்பாங்க. எவ்வளவு ஒரு வக்கிரமான புத்தி விமர்சனத்தை வச்சிருக்காரு பாருங்க. அதிமுக ஆட்சியிலையும் கோவிலுடைய பங்குல இருந்து நிதியில இருந்து கல்லூரிக்கு செலவு பண்ணியிருக்காங்க, கல்விக்கு செலவு பண்ணியிருக்காங்க. அப்ப ஏன் அந்த விமர்சனம் வரல? ஏன் அந்த கல்லூரியை போய் இடிச்சிட முடியுமா? நீங்க எடப்பாடி அவர்கள் போய் இடிச்சிருவாரா? உங்களுக்கெல்லாம் மக்கள்கிட்ட எதை சொல்லி ஓட்டி கேட்கணும் அப்படின்ற எண்ணங்கள் கிடையாது, அதுக்கான சிந்தனை கிடையாது, அதுக்கான அறிவு கிடையாது.